RG Mukil, we care, we share, we are on air. Hi bro. ஹாய் முகி. Hi. நான் பாஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா? இல்ல நான் தான் பாஸ் பண்ணலாம் வெயிட் பண்ணியிருந்தேன். சரி 3 மணி ஆகட்டும், அதுக்கப்புறம் நிறுத்திக்கலான்ட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். The timing அந்த பஞ்சுவாலிட்டிக்காக. ஆமா. ஓகே. என்ன டாபிக் இன்னைக்கு? இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு போறது யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் எதுவுமே எனக்கு தோணல. சரி நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கலாம், டுடே ட்ரெண்டிங் வரையா, சரி நியூஸ் பேப்பர் எடுத்து பார்க்கலான்னு பார்த்தா அதுல போட்டிருக்கு கிட்டத்தட்ட 15,000 பேருக்கு இன்னைக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸ். ஏன்னா இங்க வேலையே இல்லாம பயங்கரமா திண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம முதலமைச்சர் இருக்கார்ல, நம்மளுடைய முதலமைச்சர் இருக்கார்ல, அவர் போயிட்டு ஜெர்மனில ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காரு ஜெர்மனி கம்பெனி கூட. நம்ம இடத்துல நம்ம தமிழ்நாட்டுல 26 நிறுவனங்கள்ல 7,000 கோடி, எப்படி 7,000 கோடி அதுக்காக முதலீடு பண்ணி ஒதுக்கி இருக்காங்க. கிட்டத்தட்ட 15,320 பேருக்கு தமிழகத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க முதலமைச்சர். இதுதான் இன்னைக்கான ஒரு பெரிய டாபிக்கா இருக்கு. ஏன்னா வேலை கிடைக்காம அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சுத்துறவங்க பல பேர்ல. ஏன்னா நம்மளுமே அப்படிதான் இருந்தோம். நமக்கு எதுமோ இந்த இடத்துல வேலை கிடைச்சதுனால நம்ம எம்ப்ளாய்டா மாறிட்டோம். ஆனா இன்னுமே பல பேர் அன்எம்ப்ளாய்டா சுத்திட்டு இருக்காங்கல்ல. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்மே நிறைய பேர் இருப்பாங்களே. ஆமா. வாழ்க்கையில சொல்ல போனா எப்படி தெரியுமா, வேலை கிடைச்சவனுக்கு என்னடா வேலை கிடைச்சிருச்சு வேற வேலைக்கு போவோம் அப்படிங்கிற எண்ணம். வேலை கிடைக்காதவனுக்கு எப்படியாவது ஒரு வேலையாவது கிடைச்சிடாதா அப்படிங்கிற எண்ணம். இக்கரைக்கு அக்கறை பச்சை சொல்ல போனா. அங்க இருக்கிறவனுக்கு இது என்ன பார்த்தா ஜாலியா இருக்கும், நான் இருக்கிறவனுக்கு வேலை இல்லாம இருக்கிறவனை பார்த்தா ஏக்கமா இருக்கும். எப்படி வேலை இல்லாம ஜாலியா இருக்கணும் பாரு, நமக்கு சண்டே மட்டும் தான் லீவு, அவனுங்களுக்கு வாரம் ஃபுல்லா லீவு அப்படின்ட்டு யோசனையா இருக்கும்ல. நீங்க யோசிச்சிருக்கீங்களா அது மாதிரி? வேலை இல்லாதவங்க அப்படி யோசிச்சா லைஃப் ரன் பண்ண முடியாதுல்ல. ஆமா அது உண்மைதான். அப்படி யோசிச்சா லைஃப் ரன் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமா போயிடும். இருந்தாலும் இது எந்த கேட்டகரியில அவங்க எடுத்திருக்காங்க? இப்போ வந்து யாருக்கெல்லாம் ஜாப் வாங்கி தருவாங்களா? ஐ திங்க் எம்ப்ளாய்மெண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு எல்லாம் வாங்கி தருவாங்க போல. ஓகே, இந்த கவர்மெண்ட்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்லிருக்காங்களே அந்த ஸ்கீம் படியா? ஓகே ஓகே. இருக்கலாம். ஜெர்மனியில் 7,000 கோடி தொழில் முன்னிட்டு பந்தம் ஜெர்மனி ஜெர்மனி போயிருக்காரு. அங்க இருந்து இது பண்ணிருக்காரா, டீலிங் பேசிருக்காரா? ஆமா ஆமா ஆமா, அங்கேயே போய் அங்கேயே ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 7,000 கோடிக்கு 26 ஒப்பந்தங்கள். அந்த 26 ஒப்பந்தங்கள்ல தமிழ்நாடு ரைஸ் ஆப் ஐரோப்பா அப்படின்ட்டு ஒரு ஏதோ ஒரு திட்டம். அதுல கேள்விப்பட்டது என்னன்னா வந்து ஜெர்மனில இருந்து கம்பெனி எல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது. வேலை கிடைக்கும்ல, அதுதான். ஆமா ஆமா, அதுலதான் போட்டிருக்காரு போல. பரவாயில்ல, நம்ம இந்த பக்கம் இவ்வளவு பேர் அடிக்கிறப்போ முதலமைச்சரா இருக்கிறதுனால அவரும் ஏதோ போய் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நல்லதான் இருக்கு. நிறைய திட்டங்கள் வந்துட்டு தான் இருக்கலாம், எதுவுமே சொல்லனாலும். ஆமா, நிறைய. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது திட்டம் தெரியுதா? நம்ம தான் சொல்றதெல்லாம் இல்ல, ஆனா நிறைய திட்டம் வந்துட்டு தான் இருக்கு. நம்ம தான் முதலமைச்சரா இருக்காரு, ஒண்ணுமே பண்ணலையே, ஒண்ணுமே பண்ணாம இருக்காரு அப்படின்ட்டு இருக்கும். ஒரு பொலிட்டிஷியன் வந்து பேட்டியில சொல்லியிருந்தாரு, அது கரெக்டா யாருன்னு தெரியல, பீயிங் பொலிட்டிஷியன் இஸ் நாட் ஈஸின்ட்டு. ஒரு சைடு வந்து விமர்சனம் பண்ணிட்டே இருக்கும், பீயிங் பொலிட்டிஷியன் இஸ் நாட் ஈஸின்ட்டு. பொலிட்டிஷியனா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு. ஒரு சைடு வந்து டோல் பண்ணிட்டே இருப்பாங்க, ஒரு சைடு வந்து நம்ம நல்லது பண்ணி ஆகணும், சம பிரஷரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த மணிவண்ணன் கூட சொல்லுவார்ல ஒரு படத்துல, எனக்கு வந்து படிப்பும் வரல, எதுவுமே வரல, என்னப்பா பண்றது அப்படின்னு. பேசாம அரசியல்வாதி ஆயிடு, நல்லாதான் பொய் பேசுறியே, அரசியல்வாதி ஆயிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பொய் பேசினா மட்டும், அதான் பொய் பேசினா மட்டும் அரசியல்வாதி ஆயிட முடியாதுல்ல. இப்ப இருக்கிற காலத்துல நீங்க ஒரே ஒரு வார்த்தை மாத்தி பேசினாலும் முடிஞ்சிருச்சு கதை. இங்க இப்ப இருக்கிற மீடியால அந்த மாதிரி எதுவுமே பேச முடியாது. அப்படிதான் ஒருத்தர் பேசிட்டு சுத்திட்டு இருக்காரு, சீமான் அப்படின்னு ஒரு மனுஷன். அவரோட பேட்டில நீங்க கேட்டீங்களா? இப்ப கூட ஒரு மரம் ஏறன்ட்டு மரத்துக்கு மொத்தம் கொடுத்து ஏறிட்டு இருந்தாரு. தேல் கடிச்சிருச்சுன்னா ஒண்ணுமே பண்ணக்கூடாது, அந்த இடத்த அப்படியே விட்டுறணும். எனக்கெல்லாம் ஒரு தேல் கடிச்சிருச்சு அப்படின்னா நான் அந்த இடத்த அப்படியே தொங்க விட்டுருவேன்.
அப்படியே கொஞ்ச நேரம் ஆகும். ரெண்டு புட்டுன்னு அவர் கயிறு எடுத்து கட்டி ரெண்டு கிழி கிழிச்சுன்னா ரத்தம் வெளில வந்துடும், சரியாயிடும் அப்படிம்பாரு சீமானு. இல்ல முன்னாடி எல்லாம் நல்லா ஐயோ. இருந்தாரு, நல்லா பேசிட்டு இருந்தாரு. இப்ப ரீசெண்டா ஆமா இந்த மாதிரி எல்லாம் ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா வச்சுக்கலாம், நிறைய பேர் வந்து பெருசா இது பண்ணாம விட்டுருவாங்க. அவரோட கட்சிக்காரங்களே இது மாதிரி சுமாரா சீமான் சொல்லியிருக்காரு தேல் கடிச்சதுன்னா, தலைவர் சொல்லியிருக்காரு நாங்களாம் அதான் கேட்டுட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேல் கடிச்சாலும் பாம்பு கடிச்சாலும் சும்மாவே போகணும் போல, அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. ஆமா நிறைய போகுது. ஏன்னா நான் கொஞ்சம் முன்னாடிலாம் அவர் பேசுறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், நானே கேட்பேன், விரும்பி கேட்பேன். சீமான் பேசுறதெல்லாம் நல்லா பேசுறாரு, ஓகே அப்படிதான் இருக்கும். ஏன்னா அவர் வந்து ஒரு தரப்பா பேச மாட்டாரு. நீங்க முன்னாடி இருக்கிற இன்டர்வியூலாம் எடுத்து பாத்தீங்கன்னா சீமானோட ஸ்பீச் வந்து ஒரு தரப்பா இருக்காது, யாரோ ஒருத்தவங்களுக்கு மட்டும் சாதகமா பேச மாட்டாரு. அவர் ஒரு நடுநிலைமையில இருந்து பேசுற மாதிரி இருக்கும். அப்போ உள்ள இன்டர்வியூலாம் நீங்க பாத்தீங்க, அப்போ உள்ள மேடை பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா கத்துவாருதான், இல்லைன்னு சொல்லல, மேடையில கத்துறது மேடை பேச்சுக்குன்னு ஒரு அவரோட நயத்துல பேசுறதெல்லாம் இருக்கும், நல்லாதான் இருக்கும். அப்பெல்லாம் நாளாக நாளாக ஏன் இந்த மாதிரி ஆனாரு, இந்த மாதிரி கதை சொல்ல ஆரம்பிச்சாருன்னு தெரியல. நிறைய கதைலாம், அவர் கதைலாம் கேட்டிருக்கீங்களா? ஒரு கதை, ஆமா பயங்கரமா இப்பெல்லாம் என்னென்னமோ கதை சொல்றாரு. நான் வந்து சைனால அன்னைக்கு கூட ஒரு கதை ஒண்ணு கேட்டேன். அந்த கதை வந்து இந்த மாதிரி ஃபிளைட்ல ஏதோ இடத்துக்கு போயிட்டே இருக்கிறப்போ அவரோட நண்பன் வந்து தம் அடிக்கிறதுக்காக கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டாங்களாம். யாரோ மிலிட்ரியோ யாரோ வந்து அவங்கள சூழ்ந்துக்கிட்டாங்களா சீமானை. சூழ்ந்துட்டோன்னே பயந்துட்டு அவர் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டாராம். அவரோட ஃப்ரெண்டு தம் அடிக்க போனவர் சீமான் வந்து அப்படி நின்னாராம். உடனே வந்து என்னாச்சுன்னா அவங்க சுத்தி வந்தாங்களே, அவங்க எல்லாருமே சீமான் கிட்ட சார் ஒரே ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டாங்களாம். இந்த மாதிரி நியூஸ், இந்த மாதிரி அவரே சொல்றாரு. இது வந்து ஒரு ஃபேக் நியூஸா வெளில வந்துச்சுன்னா பரவாயில்ல, இதெல்லாம் அவரே ஒரு மேடையில சொல்றாரு. அதுதான் என்னடா யாரா நீ இந்த மாதிரி ஏன் இப்படி பேசிட்டு இருக்க அப்படிதான் தோணுது. அரசியல் தாண்டி என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாரா, அதனால அவருடைய கொள்கை இந்த இடத்துல இப்போ இல்லாம போயிடுச்சு. சோக்கலா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஆதரவாளரே நிறைய பேர் வந்து மாற வாய்ப்பு, நிறைய பேர் மாறிட்டாங்க. அவருடைய கொள்கை வந்து இப்போ பயங்கர இதா போயிடுச்சு. அதனாலயே அவரோட ஒரு நிலையா இருக்க முடியாம அவருடைய கட்சிக்காரர்களே அவரை ஜோக்கரா பாக்குற அளவுக்கு மாறிட்டாங்க. அதுதான் உண்மை. இப்ப இருக்கிற நிலையில அரசியல் இப்போதைக்கு இவ்வளவு போதும். நம்ம நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு போதும், ரொம்ப அரசியல் பேசணும். நான் ஒரு நியூஸ் பார்த்தேன், என்னன்னா வந்து வேர்ல்டுலயே வந்து பீஸ்ஃபுல்லான கண்ட்ரி அப்படின்ட்டு ஒரு கண்ட்ரிக்கு வந்து ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. எந்த கண்ட்ரி பாத்தீங்கன்னா ஐஸ்லாண்டு. வேர்ல்டுலயே அந்த கண்ட்ரி நீங்க போனீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லான கண்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எத்தனாவது வாக்கிதமா வாங்குது, 18வது இயரா வாங்குது. தொடர்ந்து 18 வருஷம் இதே பட்டத்தை வந்து இந்த கண்ட்ரி தான் வச்சிருக்கு, ஐஸ்லாந்து. நம்ம இந்தியா எந்த ரேங்க்ல இருக்கு தெரியுமா? சும்மா கெஸ் பண்ணி பாருங்களேன் எங்க இருக்குன்ட்டு. என்ன ஒரு 7000 கண்ட்ரி இல்ல, ஒரு 193 கண்ட்ரில எதுல இருக்கு? 193 கண்ட்ரி இல்லனா அது ஒரு 60-70 அந்த மாதிரிதான் இருக்கும். ஓகே, அந்த அளவுக்கு வச்சிருக்கீங்க இந்தியா, பரவாயில்ல. 115வது இடத்துல இருக்கு. அவ்வளவு கடைசியில இருக்கா? ஆமா, பீஸ்ஃபுல்லான கண்ட்ரில அவர் ரொம்ப கொடுமையான கண்ட்ரி தான் போல. பீஸ்ஃபுல். அப்ப நமக்கு இதுலதான் கொஞ்சம் கூட பீஸே இருக்காது. வந்து இது வெறும் இங்க ஐஸ்லாண்ட்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பீப்புள் இருக்க மாட்டாங்க. சோ ரொம்ப கம்மியா தான் பீப்புள்ஸ் இருப்பாங்க. அதனாலே கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெஸ் இல்லாம ஆடுவாங்க. இங்க எவ்வளவு பாப்புலேஷன் அதிகங்களா, நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம வந்து 2வது இடத்துல இருக்கோம்ல பாப்புலேஷன்ல. பாப்புலேஷன் இப்ப வந்து ஃபர்ஸ்ட்க்கு வந்துட்டோம். சைனா வந்து செகண்ட் ஆயிடுச்சு. வந்துட்டோம். ஆமா ஆமா, சைனா ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, இப்ப நம்மளே ஃபர்ஸ்ட் வந்துட்டோம். ஆமா, 2023 என்னவோ வந்து எண்டிங்லயே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டோம். சரி, ஒரு பாட்டை கேட்டுட்டே பேசலாமா? இன்னைக்கான சாங் வந்து நான் ஒரு பாட்டு ஒண்ணு காலையில கேட்டேன். சந்திரனை சாங் கேட்டீங்களா? சந்திரனை தொட்டது யாருந்தாங்க? அதான் சந்திரனை தொட்டது யாரு? நாகார்ஜுனாவா போட்டு அடிச்சிட்டு இருக்காங்களா? அதனால அவங்க வந்து இந்த பாட்டு தான் கேட்டுட்டு இருக்காங்க. நாகார்ஜுனாவுக்கு வேற ஒரு பாட்டு வரும், இன்னொரு பாட்டு ஏதோ கூலியில ஒரு பாட்டு வருதுல, அதுல இன்னும் பெண்ணின் பாரங்கள் தாங்குவதில்லை, கண் தூங்குவதில்லை, அந்த பாட்டு தான் போட்டுட்டு இருக்காங்க. சோனியா அதுலதானே ஃபங்க்லாம் வச்சிருக்காரு அவர். அதுக்கு முன்னாடியே ஃபங்க்லாம் வச்சிருப்பாரு. அந்த பாட்டு தான் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், சந்திரனை பற்றி. அதை நீங்க கண்டிப்பா
Yeah, once again, welcome to the show. Make it to the DC live now. உங்க RJ Mukil. Hi bro. Hi, Mukul. So Okay. next என்ன நியூஸ்? நெக்ஸ்ட் நீங்க அதிகமா யூஸ் பண்ண ஒரு ஆப்னா இப்போதைக்கு கொஞ்ச நாளா சாட் ஜிபிடி அதிகமா யூஸ் பண்றீங்களா? ஆமா. நான் அதுலயே சாட் ஜிபிடிலே இப்ப நிறைய வந்துடுச்சு. நான் கூட என் போனுக்கு நான் இப்போ நத்திங் ஒரு போன் வாங்கியிருக்கேன். நத்திங் 2 கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். 2A to 3A வந்துச்சு. நான் 2A தான் வாங்கினேன். ஓகே. அதுல சாட் ஜிபிடில இப்போ அதுல மட்டும் தனியா பெர்ப்ளெக்சிட்டி அப்படின்ட்டு ஒரு ஏஐ ஒன்று வந்திருக்கு. ஆமா ஆமா. புதுசா என்னென்னமோ வந்துடுச்சு. ஜெமினியா, பெர்ப்ளெக்சிட்டி, சாட் ஜிபிடி. இதுல நியூஸ் என்ன அப்படின்னா, சாட் ஜிபிடி வந்து பேரண்டல் கண்ட்ரோலுன்ட்டு ஒரு புது ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க சாட் ஜிபிடில. என்ன பேரண்டல் கண்ட்ரோல் சாட் ஜிபிடில பேரண்டல் கண்ட்ரோல் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா யூஎஸ்ல ஒருத்தவன் சூசைட் பண்ணிக்கிட்டான். சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி அவன் அதுல என்ன சர்ச் பண்ணானோ என்னவோ தெரியல, தன்னைத்தானே சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான். சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி. சாட் ஜிபிடி அப்படி என்ன சர்ச் பண்ணிருப்பான்னு தெரியலையே. அதனால சாட் ஜிபிடி வந்து அந்த ஓப்பன் ஏஐ இருக்குல்ல, அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல பேரண்டல் கண்ட்ரோல் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ற மாதிரி கொண்டு வர போறோம் அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. நியூஸ் பேரண்டல் கண்ட்ரோல் நம்மளுக்கு யூஸ் ஏதாவது இப்போ நீங்க இன்ஸ்டா ஏதாவது ஒரு ஆப்ல போயிட்டு சூசைட்னு சர்ச் பண்ணீங்கன்னா, இப்போ நீங்க இன்ஸ்டாகிராமே இருக்குல்ல, நீங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றீங்கன்னா அதுல போயிட்டு சூசைட் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா சூசைடுக்கான எதுவுமே வராது. நீங்க சர்ச் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல, நான் சர்ச் பண்ணிருக்கேன். டிப்ரெஷன் அப்படின்னு சர்ச் பண்ணா டிப்ரெஷனுக்கான எதுவுமே அந்த வீடியோ ரீல்ஸ் எதுவும் வராது. சூசைட்னு சர்ச் பண்ணா சூசைடுக்கான ரீல்ஸ் எதுவுமே வராது. அதுக்கு பதிலா ஹெல்ப் லைன்னு ஒரு நம்பர் வரும். ஹெல்ப் லைன்னு போட்டு ஒரு நம்பர் வரும். இல்லைன்னா கான்டாக்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் வரும். அது நீங்க எதை கொடுத்தாலும் அதுக்கு கால் போகும். இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா அதுக்கு கால் பண்ற மாதிரி தான் இருக்கும். நீங்க நார்மலா இன்ஸ்டாகிராம்ல போய் ரெண்டுமே சர்ச் பண்ணி பாருங்க. ஆனா அதுக்கு பர்டிகுலரா உங்களுக்கு இதுதான் தேவை அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா அது சம்பந்தமா வர வாய்ப்பு இருக்கு. ஆனா சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்லைன் நம்பர் தான் வருமே தவிர இந்த மாதிரி இது வராது. அது போல பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் பேரண்டல் கண்ட்ரோல்ல. ஏன்னா அவன் என்ன சர்ச் பண்ணான்னு தெரியல. ஏதாவது மோஸ்ட்லி மேபி அந்த ஹவு டு சூசைட் அதுக்கே சர்ச் பண்ணிக்கிட்டு find the easy way to suicide myself அப்படின்னு சர்ச் பண்ணிருப்பான் போல அந்த பையன். பாவம் இப்போ இறந்து போயிட்டாரு அவரு. அவருக்காக ஒரு மௌனஞ்சலி செலுத்திக்கிட்டு அடுத்த நியூஸ் என்னன்னா, சொன்னீங்கல்ல பர்ப்ளெக்சிட்டி, அது வந்து இப்போ நீங்க ஏர்டெல் சிம் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துக்கு ஃப்ரீ நினைக்கிறேன். 3 மாசத்துக்கு 1 வருஷத்துக்கு அந்த ஆப் வந்து அந்த ஏஐ ஃப்ரீ தான். பெய்ட் வெர்ஷனே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஏர்டெல் சிம் யூஸ் பண்றீங்களா? நான் வந்து வோடாஃபோன், ஜியோ. ஓகே, ஏர்டெல் இருந்தா அது ஃப்ரீ தான். அதுல ஒரு கோட் தராங்க. அந்த கோட் எடுத்து நீங்க அந்த ஆப்ல போட்டீங்கன்னா ஃப்ரீ தான். பெய்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஒண்ணு, நீங்க அந்த பர்ப்ளெக்சிட்டிக்கும் சாட் ஜிபிடிக்கும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு அக்யூரேட்டா தர மாட்டேங்குது. எது தர மாட்டேங்குது? பர்ப்ளெக்சிட்டி புதிய அந்த அளவுக்கு அக்யூரேட்டா வர மாட்டேங்குது. ஆனா நீங்க சாட் ஜிபிடிக்கும் குரூக்குக்கும் பாத்தீங்கன்னா குரூக் நல்லா இருக்கான் தெரியுமா? அப்படியா? குரூக் ஆனா அவன் கொஞ்சம் அப்கிரேடா தான் இருக்கான் சாட் ஜிபிடி. ஆனா நீங்க அதிகமா குரூக் அதிகமா யூஸ் பண்ணிருக்க மாட்டீங்க எனக்கு தெரிஞ்சு. சாட் ஜிபிடிலே இருக்கிறதுனால நமக்கு அவ்வளவா தெரியல. ஆனா குரூக் அது அளவுக்கு கொஞ்சம் அப்கிரேடா தான் இருக்கிற மாதிரி இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா. எப்படி சொல்றது, பழகிட்டதுனால. ஜெமினி நான் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணது இல்ல. ஆனா எப்படி சொல்றது, நேச்சுரல் லாங்குவேஜஸ் இருக்கும்ல, ப்ராப்பர் தமிழும் இல்லாம ரொம்ப நார்மலா சர்ச் பண்ணா கூட குரூப்ல வந்துடும். ஆனா சாட் ஜிபிடி அந்த அளவுக்கு அதை ரெகனைஸ் பண்ணி கொடுக்காது ஆன்சர். ஓரளவுக்கு ஏதாவது பூசி மொழி தான் கொடுப்பான். ஆனா குரூப்ல ரொம்ப லோக்கல் லாங்குவேஜ்ல கேட்டா கூட அவன் அதுக்கான கரெக்டான ரிலேட்டிவ் ஆன்சர் கொடுத்துருவான் குரூப்ல. நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன். அப்புறம் வந்து நியூஸ்னு பார்த்துட்டு இருக்கோம்ல, உலக செய்தி தினம் என்னைக்குன்னு தெரியுமா? இன்னைக்கு இல்ல, அதனாலதான் சொல்ல வந்தேன். 28 இந்த மாசம் 28ஆம் தேதி தான் வேர்ல்டு நியூஸ் டே. ஓகே.
அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஏதாவது நியூஸ் இருக்கா? நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். நம்ம சுந்தர் பிச்சை இருக்காருல்ல, கூகுளோட சிஇஓ. அவர் என்ன சிஇஓ பண்ணிருக்காருன்னா, ஆமா, சர்க்கார் படத்துல நடிச்சிருப்பாரு. ஐயோ அவரு இல்ல, ஆ, ஒரிஜினல் சிஇஓ. சொல்லுங்க சார். ஓகேவா? அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, கூகுள்ல வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்களா, அதை வந்து ஆன்லைன்ல எடுத்துட்டு இருக்காங்க போல. சோ அதுல வந்து நிறைய பேர் வந்து மோசடி பண்றாங்களாம். இந்த டிராகன் நான் மூவில பாத்துருக்கேங்க பிரதீப் பண்ணுவார்ல, டிராகன் மூவில. அது மாதிரி வந்து பண்ணி நிறைய பேர் மாட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து சக்சஸ் ஆகி கம்பெனில போயிட்டு மாட்டிருக்காங்க போல. சோ அதனால என்ன பண்ணிருக்காருன்னா, இனிமேட்டு வந்து ஆன்லைன் இன்டர்வியூவே கிடையாது, எல்லாரும் வந்து ஸ்ட்ரைட் வாங்க, ஃபேஸ் டு ஃபேஸ் ஸ்டே பண்ணிக்கலாம் இன்டர்வியூ அப்படின்ற ரூல்ஸ் போட்டிருக்காங்களாம். பரவாயில்லையே. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுதானங்க நல்லது. ஆன்லைன் இன்டர்வியூ பண்ணி எத்தனை பேர் உள்ள போறாங்க. ரொம்ப ஈஸியா போயிடுவாங்க. பக்கத்துல லேப்டாப் வச்சு அவங்க சொல்றதை அப்படியே போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சு போட்டு ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பா அது நடக்கும். எப்படி சொல்றது, என்ன அவன் கேக்குற கேள்விக்கு முன்னாடியே மேல ஒரு ஒரு சிஸ்டம் தான், சிஸ்டம் முன்னாடி இருக்க போறோம், வீட்ல இருக்க போறோம். அதுக்கு முன்னாடி எதனாவது வச்சுட்டு நம்ம எப்படி வேணாலும் ப்ராம் பண்ணி பேசிக்கலாம், இல்லைன்னா செகண்ட் ஸ்கிரீன் யூஸ் பண்ணி பேசிக்கலாம். எப்படி இருந்தாலும் ஃபேக் பண்ணிட முடியும் ஆன்லைன் இன்டர்வியூனா. நம்ம அதுக்குள்ள போறது இல்ல. கரெக்டான ஒரு டேலண்டான பர்சனை மட்டும் எடுக்கலாம். ஆமா, அதுல எப்படி கரெக்டா கடைசியில ஒருத்தவன் கூகுளுக்கா எதுக்கு போவான், கூகுளுக்கு தானே போவான். கூகுள் கம்பெனி அந்த படத்துல அதுலயும் பாத்துங்க. அதுலயா டிராகன்லயா? டிராகன்ல ஜோஹோவா கூகுளா எதுக்கோ போவான். அது டிராகன்ல வந்து வேற ஏதோ ஒரு பேசிக் கம்பெனி. கூகுள் ஜோஹோ அந்த மாதிரி ஏதோ ஒரு கம்பெனி தான் ப்ரோனா. அது கடைசியில அவன் போயிடுவான். கோடிங் கம்பெனி. ஆனா அந்த கோடிங் தான் என்னன்னு தெரியல இப்போ வரைக்கும். நானும் படிக்கணும்னு நினைக்கிறேன். கோடிங் தெரியாத அளவுக்கு கஷ்டமா இருக்கு. சரி, அப்புறம் பார்த்தோம்னா இப்ப மேம் கால் பண்றாங்க, வந்துடுறேன். ஓகே, இப்ப இருக்கிற நியூஸ்ல அடுத்து என்னன்னா, நம்ம விளையாட்டு செய்திகள் அப்படின்ட்டு போவோம். விளையாட்டு செய்திகள்ல பார்த்தோம்னா, தலைவன் ஆஸ்திரேலியா தான் கிரிக்கெட்டை ஆரம்பிச்சது. கிரிக்கெட்டுக்கான மூலதனம், கிரிக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணது, மட்டை பந்து அப்படின்ட்டு சின்ன சின்ன கேம்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். இந்த பனைமரம் தென்னமரத்தில் அடிச்சுட்டு விளையாடுறதெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். ஆனா ப்ராப்பர் கிரவுண்ட் கிரிக்கெட் அது ஆரம்பிச்சது ஆஸ்திரேலியா தான். அதுல ஒரு பயங்கரமான பிளேயர்னு சொன்னோம்னா பேட் கம்மிங்ஸ். இப்போ இருக்கிற நடப்பாண்டுலன்னு சொல்லணும்னா, அதுக்கு முன்னாடி தலைவன்லாம் ரிக்கி பாண்டிங்லாம் வேற மாதிரி ஆடுவாரு. பேட் கம்மிங்ஸ் இருக்காரு. அண்ட் தென் பவுலிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மிச்சல் ஸ்டார்க். அந்த மிச்சல் ஸ்டார்க்கு இதோட ரிட்டையர் ஆகுறாரு. சர்வதேச T20ல, டெஸ்ட்லயே இல்ல, T20 மேட்ச்ல. T20 மேட்ச்ல இருந்து மிச்சல் ஸ்டார்க் ரிட்டையர் ஆகுறாரு. அவர் வந்து வாலண்டியரா ரிட்டையர் ஆகிக்கிறாரு அப்படிதான் சொல்றாங்க. அவருடைய மேட்சஸ் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம அதிகமா ஐபிஎல்ஸ் தான் அவரோட மேட்சஸ்ல பார்த்திருப்போம். ஆனா அந்த ஐபிஎல் மேட்ச்லயே தலைவன் வந்தாலே அவனோட டீம்லயே போட்டு கத்தர விட்டுருவான். மிச்சல் ஸ்டார்க்னா போதும், அவர் பால்லாம் ஒண்ணு அப்படியே நின்று பேசும். அந்த அளவுக்கு ஒருத்தவன் பண்ண முடியாது அவரோட ஃபேஸ்ல. அவரோட ஃபேஸ்ல நின்று ஒருத்தம் அடிக்க முடியாது. பவுன்சர் ஏறும், பவுன்சர் ஏறி அவன் மூஞ்சிலே குத்தும். அந்த அளவுக்கு பால் போடுவாரு. யாருக்காருன்னா பிச்சு உதறுவாரு ஸ்டாக்கு. அந்த மாதிரி இருந்த பிளேயர் T20ல இருந்து ரெஸ்ட் ஆகுறாரு. அண்ட் தென் பார்த்தோம்னா விளையாட்டு செய்திகள்ல இப்போ கரண்டா கிராண்ட் ஸ்விஸ் செஸ் போட்டியோட தொடக்கம் என்று. இன்னைக்கு அந்த போட்டியோட தொடக்கம் இன்னைக்குதான். யாரு? குகேஷ் பிரபானந்தா அவரு, அதுக்கப்புறம் திவ்யா தேஷ்முக், இவங்க எல்லாமே சேர்ந்து கம்மிங்ஸ், இப்ப சொன்ன ஆஸ்திரேலியா பிளேயர் கம்மிங்ஸ், அவரு விலகல் பண்ணிட்டாங்க. ஆஸ்திரேலியாவோட நியூசிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் நடந்துட்டு இருக்கிற இப்போ இருக்கிற டெஸ்ட் மேட்ச் நடந்துட்டு இருக்குல்ல, அதுல இருந்து ஆஸ்திரேலியா கேப்டன் கம்மிங்ஸ் விலகல். இந்த டூர் ஒரு எப்போதுமே நடக்கும், T20 டூர் நடக்கும். டெஸ்ட் சீரீஸ்ல டூர் மாதிரி இங்க இருந்து அங்க போய், அங்க இருந்து இங்க போய் டூர் மேட்ச் விளையாடுவாங்க. அதுல நியூசிலாந்து இந்தியாவுக்கு எதிராக நடந்துட்டு இருக்கிற போட்டியில ஆஸ்திரேலியா பிளேயரான நம்ம கேப்டன் பேட் கம்மிங்ஸா விலகல் பண்ணிட்டாங்க. ஓகே, ஏன்னு தெரியல. அண்ட் தென் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வணிக செய்திகள் அப்படின்னு பார்த்தோம்னா பங்கு சந்தையில இன்னைக்கு சரிவு தாங்க. ஏன்னா எப்போதுமே சரிவா தான் இருக்குமா?
எனக்கு எப்பயுமே சரிவா இருக்குமா என்னன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு பங்குச்சந்தையில் சரிவுடன் முடிவடையப்பட்டது. ம். இப்போ வரைக்கும் சரிவுல இருக்கு. இன்னைக்கு க்ளோஸ் பண்றப்போ பங்குச்சந்தையில் ஹை இருக்க வாய்ப்பு இருக்கு. அது அந்த அளவுக்கு எனக்கு அந்த வணிக செய்திகள் எக்கனாமிக்ஸ் பத்தி படிச்சது இல்லைனால அந்த அளவுக்கு எனக்கு அதை உள்ள போக தெரியல. ஆனா அடுத்த செய்தியான சினிமா உலகத்துல நாளைக்கு ரிலீஸ் ஆக போற படம் என்னன்னு கேட்டா அடிச்சு சொல்லுவோம். ஏன்னா நிறைய படம் வருது. என்ன நிறைய படம் வருது? நிறைய படத்துல 2 படம், மொரட்டான 2 படம் அப்படின்னு சொன்னோம்னா, சிவகார்த்திகேயனுடைய மதராசி அப்படின்ட்டு ஒரு படம் வருது. ம். அந்த படம் ஏஆர் முருகதாஸ் துப்பாக்கியிலேயே நடிச்ச வில்லன். துப்பாக்கி எப்படி அவரோட கையில கொடுத்தாங்களோ அதே மாதிரி சிவகார்த்திகேயன் கையில கொடுத்தாருல, அதுலயே ஒரு டைலாக் வரும். துப்பாக்கி யாரு கையில வேணா இருக்கலாம், ஆனா வில்லன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியோட வில்லனே இந்த படத்துக்கு வில்லனா இருப்பான். நல்ல ஒரு மதராசி அப்படின்னா என்னன்னா ஒரு லவ், எமோஷனு, ஆக்ஷன் எல்லாமே கலந்த ஒரு பேக்கேஜான ஒரு மூவி அப்படின்ட்டு சிவகார்த்திகேயன் சொல்லியிருக்காரு. தலைவன் ஏஆர் ரஹ்மான் எடுத்து பாருங்க, ஏஆர் முருகதாஸுமே சொல்லியிருக்காரு. மியூசிக் டைரக்டரான அனிருத்துமே அதுக்கு கப்பெல்லாம் கொடுத்துருக்காரு. அவரு எல்லா படத்துக்குமே ஒரு ட்வீட் போட்டுருவாரு, கப் எடுத்து ட்வீட் போட்டுருவாரு. அந்த மாதிரி இதுக்கும் கொடுத்துட்டாரு. ஸோ படம் நாளைக்கு வருது, தியேட்டர்ல போய் பாருங்க, நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொல்றேன். ஆனா ஓவர் ஹைப் வச்சுட்டு பார்க்க வேணாம் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வெற்றிமாறனுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு பொண்ணு. வெற்றிமாறனுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு பொண்ணு, அவங்க வர்ஷா பாரதி அப்படின்ட்டு ஒரு பொண்ணு. அவங்களோட படம் வந்து பேட் கேர்ள் அப்படின்ட்டு ஒரு படம், அதுதான் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. பல இன்னல்கள், கிட்டத்தட்ட அந்த படம் ரொம்ப பேசினாங்க. ஒரு என்ன படம் இது பேட் கேர்ள், இந்த படத்தெல்லாம் வெளில விடவே கூடாது, வெளில ரிலீஸ் பண்ணாதீங்க, அந்த அளவுக்கு ரொம்ப போட்டு ப்ரெஷர் பண்ண ஒரு படம் அது. இந்த படத்தை இது வரைக்கும் ரிலீஸ் பண்ண விடாம பொட்டு அடி அடிச்சாங்க. இன்னைக்கு ரிலீஸுக்கு இருக்கு, நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது பேட் கேர்ள் அப்படிங்கிற படம். இது ஒரு ஸ்கூல் கான்செப்ட், ஸ்கூல்ல இருந்து அந்த ஒரு கேர்ளை மையமா வச்ச கான்செப்ட். அந்த இன்டர்வியூல கூட அந்த டைரக்டர் ஒன்று சொல்லியிருப்பாங்க, பெண்களை வந்து தெய்வமாலாம் மதிக்க வேணாம், பெண்களை பெண்களா பாருங்க அப்படின்ட்டு அந்த இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க. புனிதமாவோ தெய்வமாலாம் நீங்க பெண்களை பார்க்க வேணாம், பெண்களை பெண்களா பாருங்க, மனிதர்களா பாருங்க அப்படின்ட்டு அந்த இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க. சூப்பரா இருக்கும். ஸோ நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சாங் கேட்டு தொடர்ந்து பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க கேட்டுருக்குது டிசி லைவ், அவங்க ஆர்ஜே முக்கிய விகார் விஷால் வேறோன். ஹாய் ப்ரோ, இருக்கீங்களா? ஐ திங்க் ஏதாவது பிஸியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வாரத்துக்கான நியூஸ்ல இன்னைக்கு நம்ம அடுத்தபடியா கடைசியில, அதாவது மிட் ஆஃப்க்கு வந்துட்டோம், மிட்டில் இல்ல கிளைமேக்ஸ், ப்ரீ கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். இன்னும் 1 மணி நேரமா நான் தான் இருக்க போறேன். இருந்தாலும் இந்த செக்மெண்டோட ப்ரீ கிளைமேக்ஸ்ல ஒரு நியூஸ், நம்ம ஒரு செய்தி மாதிரி மாயாவரத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துடுச்சு. அது பாக்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு கவர்மெண்ட் பஸ் ரொம்ப ஃபாஸ்டா வந்திருக்கு, ரொம்ப ஃபாஸ்டா ஹைவேஸ், ஓகே, ஒரு நார்மல் ஹைவே, சீர்காழி டு சிதம்பரம் ரோடு, புத்தூர் அப்படிங்கிற லைன் நினைக்கிறேன், அந்த லைன்ல பஸ் வந்துட்டு இருக்கு. அப்படி வரப்போ ஒருத்தவர் ஒரு எக்ஸல்ல வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸல்ல கிராஸ் பண்றப்போ அவரு 2 பக்கமும் பார்த்து தானே கிராஸ் பண்ணணும். தலைவன் அப்படியே கிராஸ் பண்றான், டக்குன்னு பஸ் வரதை பார்த்துட்டு வண்டி ஆஃப் ஆயிடுச்சு போல. காலை வச்சு ஏதோ உந்தி தள்ள பாக்குறாரு, பட் முடியல. தள்ளுறாரு, பஸ் உச்சி கேத்துப்பா. அந்த ஆக்சிடென்ட் சிசிடிவில கரெக்டா ஒரு டீ கடைக்கு எதுக்கா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஆக்சிடென்ட் பார்த்து எனக்கு மாறி ஆயிடுச்சு. நேரா ஒரு கஷ்டம், அவரு எப்படி சொல்றது, அந்த சாவை எதுக்கு பாக்குறாரு. அந்த டைம் அப்படித்தானே இருந்திருக்கும். அந்த சாவை மனுஷன் எதிர்க்க பாக்குறான். பஸ் வருது, தள்ளுற நினைக்கிறாரு, தள்ள முடியல. அந்த ஒரு செகண்ட் அவர் எப்படி இருந்திருக்கும் அவருக்கு பா. ஆனா அவரு மட்டும் இறந்தாரா அப்படிங்கறதுல இன்னொருத்தவங்க ரோடு ஓரத்துல ஒரு தூய்மை பணியாளர், அவங்க மேலயும் அந்த பஸ் ஏறி இருக்கு.
அவங்களும் இறந்து போயிருக்காங்க. இதுல மேஜரான மிஸ்டேக் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த ரெண்டு பக்கமும் பார்க்காம பைக் எடுத்த அவரு மேலதான் தப்பு. ஸ்பீடு ரொம்ப அதிகமான, கவர்மெண்ட் பஸ்ல ரொம்ப அதிகமான ஸ்பீடு இது. ஏன்னா அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்த என்னது பிரேக் அடிச்சுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏதோ ஒரு ஒரு அந்த ரோடை தாண்டி ஒரு ஒரு இடத்துல போய் பஸ் முட்டி இருக்கு. 2 பேர் இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நியூஸ்னு பார்த்தோம்னா, காலையில நான் ஜிம் போறப்ப தான் பேசிட்டு இருந்தேன் ஒரு நியூஸ் பத்தி. அந்த நியூஸ் மயாரத்துல தான், ஏன்டா இப்படிலாம் நடக்கிறீங்க, ஏன்டா இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு தான் இருந்துச்சு அந்த நியூஸ் பாக்குறப்போ. எனக்கு என்னன்னா, லவ் பண்ணிருப்பாங்க போல, 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையன் வந்து ஃபாரின்ல இருக்கான். அந்த பொண்ணு இங்கதான் இருக்காங்க போல. 2 பேருக்கும் என்ன ஆச்சோ ஏதாச்சோ அது அவங்க பிரச்சனை, பர்சனல். ஆனா அந்த பர்சனல்ல அவங்க அம்மாவை பாக்குறப்போ, அந்த பையனோட அம்மாவை பாக்குறப்போ எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, ஒரு ஒரு 20 மினிட்ஸுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு அந்த பையன் ஃபாரின்லேயே சூசைட் பண்ணியிருக்கான், அந்த லவ் பிரேக்கப் ஆனதுனால. எனக்கு இதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு என்னடா பைத்தியக்காரத்தனமா இருக்கு. பிராங்கால இது என்னோட பிராங்கான கேள்வியே இதுதான். என்னடா பைத்தியக்காரத்தனமா இருக்கு, உன்னோட லவ் விட்டு போயிடுச்சு அப்படின்னா நீ சூசைட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணுமா அப்படின்னு தான் இருக்கு. ஏன் லவ் போனா சூசைட் பண்ணிக்கணுமா? ஃபேமிலி இல்லையா, பேரண்ட்ஸ் இருக்காங்க, எவ்வளவோ இருக்கு. அதுக்கப்புறம் அந்த லவ் மட்டும்தான் வாழ்க்கையா அப்படின்ட்டு ஒருத்தவங்க சூசைட் பண்ணிக்கிறான் அப்படின்ட்டு பாக்குறப்போ எனக்கு அதை நினைக்கிறப்போ ஒரு பைத்தியக்காரத்தனமா தான் தோணுது. இந்த நியூஸ் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த பையனையோ அந்த பொண்ணையோ நினைச்சு இல்ல, அவங்க அம்மா அப்பாவை நினைச்சு எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு அந்த நியூஸ். இதே மாதிரி இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தை பைக்ல போயிட்டு இருக்கிறப்போ பின்னாடியோ முன்னாடியோ உட்காந்துருக்காங்க. சின்ன ஒரு 6 வயசு குழந்தை கீழே விழுந்து இறந்து போயிட்டாங்க. அந்த குழந்தை போட்டோ காட்டுறாங்க, எனக்கு மனசே கேட்கல, அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு அந்த குழந்தை போட்டோ பாக்குறப்போ. அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு, அரசு மரியாதையோட அடக்கம் பண்ணிருக்காங்க. யாரோ வந்துட்டு போயிருக்காங்க. அந்த குழந்தையோட அம்மா அப்பாவுக்கு என்ன பதில்? போயிட்டு இருக்க ஒரு பைக்ல போயிட்டு இருக்கிற ஒரு குழந்தை கீழே விழுந்து இறந்து போயிடுச்சு. ஆனா அதுல அந்த குழந்தையோடைய பார்ட்ஸ் எல்லாமே மரணித்தும் உயிர் வாழும் சிசு அப்படின்னு சொல்லலாம். இறந்து போயிட்டாங்க. அவங்களுடைய உடல் பாகங்கள், இதயமா இருக்கலாம், கல்லீரலா இருக்கலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்ஸ், ஏன்னா பிஞ்சு உடம்புல அந்த பார்ட்ஸ் எல்லாத்தையுமே இறந்ததுக்கு அப்புறம் தானமா கொடுத்துருக்காங்க. அதை பாக்குறப்போ நிகழ்ச்சியா தான் இருக்கு. இருந்தாலுமே அந்த பிஞ்சு குழந்தை இறந்துடுச்சு அப்படிங்கிற நியூஸ் எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு ப்ரோ. ஓகே, சோ கடந்த ஒரு 5 நிமிஷமா ஒரு ஃபுல்லா ஒரே கொடூரமான நியூஸா போயிட்டு இருக்கு. ஐயோ ஆமால, ஒரே ஒரு டார்க்னஸான நியூஸாவே இருந்திருக்கு. ஏன்னா நான் ரீசெண்ட் டேஸ்ல பார்த்தது எல்லாமே டார்க்னஸாவே இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு அதெல்லாம் பாக்குறப்போ. பாத்தீங்கன்னா ஃபாரின்ல இருக்கிறவன் லவ்வுக்காக தூக்க மாட்டேங்கிறான். பாருங்களேன், எதுக்குங்க இப்படிலாம் இருக்கீங்க, லவ் போச்சுட்டா வாழ்க்கையே போச்சாங்க அப்படின்னு இருக்கு. ஒரு சைடு இந்த எனக்கு தெரிஞ்சு அதிகமா ஆக்சிடென்ட் நடக்கிறது இந்தியாலதான். புரியல அந்த ஃபீல் எப்படின்னா வந்து கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு அந்த ஃபீல் இருக்கும். என்ன பண்ணதுன்னே தெரியாம இப்படி சூசைட் பண்ணிக்கலாமான்னு இருக்கும். அந்த ஒரு நிமிஷத்துக்கு நீங்க தாண்டி உங்க ஃபேமிலி யாரா யோசிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது தோணாது. ஒரு 5 நிமிஷம் அவங்க அம்மா அப்பா பாக்குறாங்க, அந்த ஒரு நிமிஷத்துக்காக லைஃபே வேஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்நேரம் கொஞ்சம் யோசிச்சுட்டா உயிரோட இருந்திருப்பானா. ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பண்றது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ். வேற என்ன, வாழ்க்கையே அதை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கு. ஓல்ட் நியூஸ் சொல்லவா? ரொம்ப ஓல்டா? பரவாயில்ல, உலக நியூஸ் தான். என்ன நியூஸ்னா பாத்தீங்கன்னா, உலகத்திலேயே லார்ஜஸ்ட் ஐஸ்பெர்க், அதாவது பனிக்கட்டி இருக்குல்ல, அது வந்து இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் ஆயிட்டு இருக்கான். ஆமா, உடஞ்சி மூவ் ஆயிட்டு இருக்கு. அதோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா A23A. சோ இதோட சைஸ் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குமா? 5 கிலோமீட்டர். ஜப்பான் இருக்குல்ல, ஜப்பான் எவ்வளவு பெரிய கண்ட்ரி? அந்த ஜப்பானோட 2 மடங்கு. பாக்குறப்போ ஜப்பானோட 2 மடங்கு.
அந்த ஒரு ஐஸ் கட்டி வந்து இப்போ வந்து கரைஞ்சிட்டு இருக்கான். அதோட பிளேஸ்ல இருந்து இப்போ தனியா பிரிஞ்சே வந்துருச்சான். எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு போகுது? சவுத் அட்லாண்டிக் தான் இருக்கு. அங்க இருந்து இப்ப பிரிஞ்சு வந்துட்டு இருக்கு. ஆனா இது உருக 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 அந்த சவுத் அட்லாண்டிக்கே ஆபத்து தான். இதுவுமே ஒரு சவுத் அட்லாண்டிக் மட்டும் சொல்ல முடியாது. இப்ப நான் வந்து நம்ம சென்னை மெரினாலாம் இருக்குல்ல, ஆமா மெரினாலாம் வந்து தண்ணி அதிகமாயிடும். எங்கெங்க கடலோர மாவட்டங்கள் இருக்கோ அங்க எல்லாமே வந்து இப்போ ஒரு இடத்துல நம்ம ஐஸ் உருகுதுன்னா கடலோர மாவட்டம் தாங்க. அப்படி உலகத்துல இருக்க எல்லா இடத்துலயுமே வந்து பனிக்கட்டி இது ஏறும், தண்ணி ஏறிட்டே தான் இருக்கும். நீங்க எப்படி சென்னைங்கிற கடலோர மாவட்டத்துல இருக்கீங்களோ அதே மாதிரி நானும் காரைக்கால் அப்படிங்கிற கடலோர மாவட்டத்துல தான் இருக்கேன். அதனால எங்களுக்குமே பாதிப்பு இருக்கு. சோ ரீசன் என்னன்னா குளோபல் கிளைமேட் சேஞ்ச் தான். கிளைமேட் சேஞ்ச் தான், வேற என்ன? கிளைமேட் சேஞ்ச்னாலதான் இவ்வளவு நடக்கிறது. பனிக்கட்டி, குளோபல் வார்மிங், உருகுறது எல்லாத்துக்குமே காரணம் அது. அங்க இருக்கிற எல்லாமே அழியும். அது அழிகிறது மட்டும் இல்லாம அதோட சேர்த்து எனக்கு காரணம் நம்ம தானே, நம்ம தான் அழியணும். என்ன பண்றது, நம்ம தான் அழிஞ்சாகணும். அழியட்டும். வேற என்ன இதுக்கு தீர்வு என்ன இருக்கு? சொல்லுங்க. நம்ம இருக்காங்க. ஆமா, காட்டை அழிக்காம வளர்க்கணும். நிறைய இந்த வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்குல்ல, அதுல இருந்து வர புகையினால கூட நிறைய இது ஆகுது, வேர்ல்டு வார்மிங் ஆகுது. அதையும் கம்மி பண்ணணும். அதுதான் இப்ப மாறிட்டு இருக்காங்க எல்லாரும் எலக்ட்ரிக்கல். இதெல்லாம் நம்ம ஒரு 10-15 வருஷமா பேசிட்டு தான் இருக்கோம். ஆனா இது நடந்த பாடா நடக்காது. பேசிக் தாங்க, பேசிக்கா நம்ம சில விஷயங்களா பண்ணா கூட போட்டோம். இருக்கு. ஆமா ஆமா, பைக்கோட பொல்யூஷன் தான் இப்ப இருக்கிறதுல அதிகமான பொல்யூஷனா மாறுது. பைக்கோட பொல்யூஷன் அதுல அதை சரி பண்ணலாம். இந்த மாதிரி குப்பை கூடத்துல பெரிய பெரிய சின்ன சின்ன குப்பைல பெரிய பெரிய இதெல்லாம் எரிக்கிறாங்க. பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் போட்டு ஒரே இடத்துல போட்டு எரிக்கிறாங்க. அதனால வர்றது இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல அதிகமா நடக்கிறது. கன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பா. இன்னும் அதிகமா சொல்ல போனா கெமிக்கல் இண்டஸ்ட்ரியான கன்ஸ்ட்ரக்ஷன்ல நடக்கிற ப்ராசஸ்னால வெளில வர புகைகள். ஓகே, அதனாலயே இது எவ்வளவு நடக்கிறது தான். இதெல்லாம் தான் காரணம் குளோபல் வார்மிங்க்கு. இதை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும். ஓகே, குறைச்சா அந்த பனிக்கட்டி திருப்பி உருகி கட்டி ஆகுமா அப்படிங்கிறது கேள்விதான். ஆனா அந்த வர ப்ராப்ளம கொஞ்சம் கொஞ்சம் குறைக்கலாம். அடுத்த நியூஸ் தெரியுமா? இப்போ வந்து இந்த கொரோனா டைம் வந்துச்சுல்ல, லாக்டவுன் டைம். சோ அந்த டைம்ல வந்து அதிகமா வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து மாறி இருக்கான். சோ ஏன்னா வந்து நிறைய பேர் வண்டி ஓட்டல, வீட்லயே இருந்திருக்காங்க. அந்த ரீசனால வந்து அந்த குளோபல் வார்மிங் வந்து கட்டுப்பாடுக்கு வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. திருப்பியும் வந்து அதிகமாயிட்டு இருக்கு போல. சோ லாஸ்ட் நான் ஒரே ஒரு நியூஸ் மட்டும் சொல்லிடுறேன். ஜப்பான்ல வந்து ஷிகேசன் அப்படின்னு ஒரு புல்லட் ட்ரெயின் இருக்கான். ஓகேவா, அந்த புல்லட் ட்ரெயின் வந்து 60 வருஷமா ஓடிட்டு இருக்கான். இது வரைக்கும் 60 வருஷமா ஒரு ஆக்சிடென்ட் கூட ஒரு வாட்டி கூட ஆக்சிடென்ட் ஆனது கிடையாது. டைமிங் ரொம்ப ஃபியூ மினிட்ஸ் தான் லேட் ஆயிருக்கு. மற்றபடி கரெக்டா ஓடிட்டு இருக்கிற ஒரு டைம் போயிட்டு இருக்கு. பார்த்தேன் நானும். இது வரைக்கும் நம்ம வந்தே பாரத்னு பார்த்தோம். ஆமா ஆமா, நானும் இந்த நியூஸ் பார்த்தேன். அதே அப்படியே இந்த பக்கம் நம்ம ஊருக்கு வந்தோம்னா ஒரு ட்ரெயின் போகுது, ஃபாஸ்ட் ட்ரெயின் போடுறாங்க. பார்த்தா அதுல எவனாவது அடிச்சு செத்து போயிடறான், இல்லைன்னா மாடு பூட்டி செத்துருக்கு. பா, குறுக்க மாடு வந்து கிடக்கான், அடிச்சு போயிடுறாங்க. வந்தே பாரத்ன்றாங்க. எந்த ட்ரெயின் எந்த வந்தாலும் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட். இப்ப கூட ரீசெண்ட் டேஸ்ல ட்ரெயின் இன்சிடென்ட்டே அவ்வளவு நடந்திருக்குல. ஒரு மோனோ ரயில் கூட மாடு இடிச்சு கூட விடுங்க, ட்ரெயினே இப்ப ஆக்சிடென்ட் ஆகுது, ட்ராக் விட்டு வெளியே போகுதுன்றாங்க. ஆக்சிடென்ட் ஆகுதுன்றாங்க. அதை பார்த்தாலே பயமா இருக்கு. இந்த மும்பைல மோனோ ரயில் இருக்குல்ல, ஒரே தண்டவாளத்துல போற லைன், அந்த மெட்ரோ மாதிரி மோனோ ரயில். அது மும்பை சிட்டி தான் நினைக்கிறேன், பூனேல. அதுக்கு ஒரு எத்தனையோ டன், 110 டன்னோ இவ்வளவுதான் ஏத்தணும் பெடஸ்டியன்ஸ், இந்த மாதிரி இவ்வளவுதான் ஏத்தணும் அப்படின்னு இருக்கு. அதுக்கு தாண்டி ஏத்தனதுனால அப்படியே ஜாம் ஆகி நின்றுடுச்சான் வழித்தடத்திலே. என்ன சொல்றது, ஒரு சைடு குட் நியூஸ்னு பார்த்தா ஒரு சைடு பேட் நியூஸ் இருக்கதான் செய்யுது. நீங்க குட் நியூஸா சொல்லிட்டீங்க, நான் பேட் நியூஸா சொல்லிட்டேன். ஸோ சொல்லி முடிச்சிட்டோம். கடையை சாத்திட்டு அடுத்த செக்மெண்ட்டுக்கு போலாம்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்களும் பாய் சொல்லிட்டு போற டைம் வந்துடுச்சு. ஸோ ஒரு
எனி சாங் நீங்களே போடுங்களேன். உங்களுக்கு ஹாரிஸ் தலைவனுக்கான கம்பேக்னு ஒரு சாங் எதுனாது நீங்க போடுங்க, உங்க சஜஷன்ல கேட்போம். ஓகே ஓகே கைஸ், ஸ்டே டியூன் டு டிசி லைவ். வி கேர் வி ஷேர் வி ஆர் அண்ட். ஸோ நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.